பாரம்பரிய சமையலில் முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன், பார்ப்போம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு பண்ணுறதுக்கு பருப்பை அவிய வச்சு எடுத்துக்கிடுவோம். பருப்புக்கு வந்து நான் 1 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு. இதுக்கு வந்து 2 கனிஞ்ச தக்காளியை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நேராக கீரல் வச்சு வச்சுருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ இதெல்லாம் குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம துவரம் பருப்பை போடுவோம். அடுத்து தக்காளியும் பச்சை மிளகாயும், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருவோம். தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா குழைவாக வேக வச்சிடணும். ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா பருப்பை குழைவாக வேக வச்சுருவோம். மூடி போட்டாச்சு. இப்போ வந்து பருப்பு நல்லா குழைவாக வேகட்டும். ஒரு 3-4 விசில் விட்டுருங்க. நல்லா குழைவாக வேகட்டும். குக்கரில் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு, வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வேண்டிய மசாலா ஐட்டத்தை ரெடி பண்ணிக்கிடுவோம். நான் வந்து 5-6 வத்தல் எடுத்திருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 ஸ்பூன் ஜீரகம். பருப்பு வந்து நான் 1 கப்பு வேக வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு எவ்வளவு ஜீரகம் தேவையோ அந்த அளவு நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய்ச்சில் ஒரு பெரிய தேங்காய்ச்சில் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 3ஐயும் போட்டு விழுத அரைச்சி எடுத்துக்கிடுவோம். வத்தல் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஜீரகம் 1.5 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிடுவோம். இது கூடவே தேங்காய்ச்சிலையும் போட்டு 3ஐயும் நல்லா நைஸாக ஆட்டி விழுதாக எடுத்துக்கிடுவோம். குழம்புக்குள்ளே மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பும் நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம முருங்கைக்கீரை ரெடி பண்ணுவோம். முருங்கைக்கீரை வேண்டிய அளவு எடுத்து நல்லா ஒன்று ஒன்றா எடுத்துட்டு இலையாக எடுத்துட்டு இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவி தூசி இருக்கும், அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 50 வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டுருவோம். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயில் வேக வச்சுக்கணும். கூடவே நம்ம முருங்கைக்கீரையும் போட்டுருவோம். நல்லா சுத்தம் பண்ணி அலசி வச்சுக்கோங்க. இதையும் இப்போ போட்டு நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து அவ்வளவு நல்லது. அவ்வளோ சத்து இருக்குது. இரும்பு சத்தெல்லாம் அவ்வளோ இருக்குது. கண்ணுக்கு வேண்டிய விட்டமின் சத்து நிறையா இருக்குது. அதனால் மற்ற கீரைகளை விட முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி முருங்கைக்கீரை சேர்க்குறது. ஆனால் முருங்கைக்கீரை பிள்ளைங்க வேண்டான்வாங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது முருங்கைக்கீரை செய்து கொடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கு வேண்டிய உப்பை போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பை போட்டு நல்லா கீரையை எண்ணெயிலேயே நல்லா வேக விட்டுருவோம். நல்லா எண்ணெயிலேயே வேகட்டும். பொரிச்ச குழம்பு, அதனால் எண்ணெயில் நல்லா வேகணும். கீரை வெங்காயம் 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகத்தை இப்படி கசக்கி போடுங்க கைட்டு. அடுத்து வந்து நம்ம பருப்பு எடுத்து இதில் கொட்டிடுவோம். வாங்க, பருப்பை இதில் கொட்டிடுவோம். அரைச்சி வச்சுருக்கோம்ல மசால் விழுது, அதையும் ஒன்றா ஊற்றிடுவோம்.
உப்பு பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். உப்பு பருப்புக்கு போடலையில, கீரைக்கு மட்டும்தான் போட்டிருந்தோம். பருப்புக்கு உப்பு போட்டுருந்தோம். இவ்வளோதான். நல்லா கொதி வரட்டும். அதுக்கு நல்லா கொதிச்சு பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு, மசால் வடை. இப்போ இதை தாளித்து கொட்டிடுவோம். இதை அடுத்த அடுப்பில் இப்படி எடுத்து வச்சுட்டு கரண்டியை வச்சுக்கோங்க. கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து ஜீரகம், கடுகு, வெங்காயம், 2 வத்தல், சின்ன வத்தல் 2 போடுறேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். மாறி வச்ச வெங்காயம் நம்மளுக்கு பொரிச்ச குழம்பு, முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.